அந்தி நேரம்டர் சூரியன் மெதுவாக மறைந்து வானம் ஆரஞ்சு நீலம் நிறங்களால் அலங்கரிக்கப்பட்டது. கதிர் தனது சிறிய ஆராய்ச்சி பெட்டியை எடுத்துக்கொண்டு புல்வெளிக்கு ஓடினான். இன்று அவன் செய்யப்போகும் பரிசோதனை பள்ளியின் அறிவியல் போட்டியில் காட்டுவதற்கானது. அவனது நண்பி மீனா அருகே வந்து, கதிர், நீ ஏதோ ரகசியமாக தயாரிக்கிற மாதிரி இருக்கே, அது என்ன என்று கேட்டாள். கதிர் சிரித்து, நாளைக்கு உனக்கும் தெரியும், ஆனால் இதோ ஒரு சின்ன குறிப்பு, இது சூரிய சக்தியை பயன்படுத்தும் என்றான். மீனா வியப்புடன், அப்படியா? அப்படின்னா நீ மின்சாரம் இல்லாமலேயே பொருட்களை இயக்கப் போகிறாயா என்றாள். அவர்கள் இருவரும் தங்கள் பள்ளி அறிவியல் ஆய்வகத்திற்கு சென்று சூரிய ஒளியை சிறிய தகடுகள் சோலார் பேனல்ஸ் மீது விழ வைக்க ஒரு அமைப்பை அமைத்தனர். இரவு நேரத்தில் கதிர் படுக்கையில் படுத்துக்கொண்டு வானத்தை நோக்கி பார்த்தான். நாளைக்கு நான் என்னால் உலகத்தை சிறிது நல்லதாக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் தூங்கினான். மறுநாள் காலை பள்ளி மைதானத்தில் குழந்தைகள் தங்களது அறிவியல் கண்டுபிடிப்புகளை காட்டத் தொடங்கினர். யாராவது ஒரு ரோபோட் செய்திருந்தார்கள், யாராவது தண்ணீர் சுத்திகரிப்பு இயந்திரம். கதிரின் முறை வந்தது. அவன் தன் சூரிய சக்தி இயந்திரத்தை அனைவருக்கும் விளக்கத் தொடங்கினான். இது சூரிய ஒளியை மின்சாரமாக மாற்றும் ஒரு சிறிய கருவி. மின்சாரம் இல்லாத கிராமங்களில் இது மிகவும் உதவும். ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மோடு கைகொட்டினர். அறிவியல் போட்டியில் கதிர் முதலிடம் பெற்றான். மீனா ஓடி வந்து, கதிர், நீ ஒரு நாள் விஞ்ஞானியாகப் போகிறாய். ஆனால் இன்னும் முக்கியமானது, நீ உன் அறிவை பிறருக்காக பயன்படுத்தப் போகிறாய் என்பதுதான் என்று கூறினாள். கதிர் சிரித்து, அறிவியல் நாம் மட்டும் வளர்வதற்காக அல்ல, உலகம் வளரும் வகையில் இருக்க வேண்டும் என்றான்.